قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوة في الله أوصيكم إياي أولا بتقوى الله. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மாபெரும் கிருபையின் காரணமாக ரமலானுடைய மாதத்தின் பாதி நாட்களை நாம் கடந்து விட்டோம். இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய 14 நாட்களோ அல்லது 15 நாட்களோ இந்த ரமலானுடைய முழுமையான நன்மையை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்னைக்கு இங்க கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு இங்க கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு தெரியுமா? நம்ம பார்த்ததுலயே இந்த மர்கஸ்ல மட்டும்தான் கிட்டத்தட்ட ரமலானுக்கு முன்னாடியே தலைப்புகளை சூஸ் பண்ணி ஆளை சூஸ் பண்ணி ஒரு பெரிய சார்ட்டே போட்டு வெளியே ஓட்டியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான ஒரு வேலையை இந்த நிர்வாகம் செஞ்சிருக்கு. சொல்லுங்க பாப்போம், இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு. மாஷா அல்லாஹ், முஸ்அப் இப்னு உமைருடைய வாழ்க்கை தரக்கூடிய படிப்பினைகள். இது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் இந்த அரை மணி நேரம்லாம் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வரலாறு. அது சாதாரணமாக நம்ம பேசிட்டு போகக்கூடிய வரலாறு அல்ல. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகின்றது. அவங்களுக்கு ஒரு புனை பெயர் இருந்தது. அபு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புனை பெயர் இருந்ததாக பதிவு செய்யப்படுகின்றது. இவருடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மிகப்பெரிய செல்வங்களுக்கு செல்வந்தர்களாக அவருடைய பெற்றோர்கள் இருந்தார்கள். குறிப்பாக அவருடைய தாய் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, மிகவும் கண்டிப்பானவர்கள். எந்த அளவுக்கு கண்டிப்பு அவங்கள்ட்ட இருக்குதோ அதே அளவுக்கு தன்னுடைய மகனின் மீது அதிக பாசமுடையவர்களாக, அதிக அன்பு உடையவர்களாக அந்த தாய் அந்த மகன் மீது அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த செல்வ செழிப்பின் காரணமாக அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆடைகள்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, விலை உயர்ந்த ஆடைகள். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதாவது மார்டின் ஷர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் போடுவாங்க ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. ரொம்ப நைஸா இருக்கும், சட்டை போட்டது மாதிரியே இருக்காது. இப்பெல்லாம் அந்த சட்டையை பார்க்க முடியல. அந்த சட்டையை வெளியில இருந்து கொண்டு வரக்கூடியவங்கள்ட்ட எனக்கு அந்த சட்டை வேணும், இந்த அளவுல வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி போடக்கூடியவர்கள்லாம் நம்முடைய காலத்திலே இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மெல்லிய ஆடையாக அந்த ஆடையை நம்ம போட்டோம்னு சொன்னா அந்த அளவுக்கு சுகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆடையை நாம இந்த காலத்துல விரும்பக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனா அன்னைக்கு காலத்திலேயே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில மிக மெல்லிய ஆடையை, விலை உயர்ந்த ஆடையை அணியக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே போல அவர்கள் அணியக்கூடிய அணிகலன்களாக இருந்தாலும் சரி, செருப்பா இருந்தாலும், அவர்கள் பூசக்கூடிய வாசனை திரவியங்களாக இருந்தாலும் எல்லாமே எந்த அளவுக்கு விலை மதிப்பு மிக்கதாக இருக்கும் சொன்னா, அந்த அளவுக்கு விலை மதிப்பு மிக்கதாக பல ஊர்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட வாசனை திரவங்களை
நம்ம சமுதாயத்துல ஓரளவுக்கு செல்வம் இருந்தாலே எந்த பைக்ல தான் போறாங்க? கேடிஎம் பைக்ல தான் போறாங்க. அப்படிதானே? அவனுக்கு 18 வயசு ஆகாம இருந்தா கூட பெற்றோர்கள் அந்த பைக்கை வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா, வட்டிக்கு வாங்கியாவது அதை பைக்கை எடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. பார்க்கிறோமா இல்லையா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள்? அதே போல அந்த மகனுக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு விலை மதிப்பு மிக்க ஆடைகளை எடுத்து கொடுக்க முடியுமோ, குறைஞ்சபட்சம் இன்னைக்கு போடக்கூடிய இளைஞர்கள் போடக்கூடிய ஆடையினுடைய சட்டையினுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா 1500 ரூபாய்க்கு கீழே கிடையாது. எல்லாமே அதுக்கு மேல தான் இருக்கு. ஒரு பேண்ட் வாங்குறதா இருந்தாலும் 2000 ரூபாய்க்கு கீழே கிடையாது. ஆனா அதுக்கு கீழே இருக்குது. 250 ரூபாய்க்கு போய் கேட்டாலும் சட்டை இருக்குது, 500 ரூபாய்க்கு போய் கேட்டாலும் பேண்ட் இருக்குது. ஆனா பெற்றோர்களும் அதை விரும்புவதில்லை, பிள்ளைகளும் அதை விரும்புவது கிடையாது. அந்த அளவுக்கு சொகுசான வாழ்க்கையை இன்றைக்கும் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையை விட இன்னும் சிறப்பான வாழ்க்கையை தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சுகபோகமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, குறைஷிகள் எங்கெல்லாம் ஒன்று கூடுகின்றார்களோ அந்த சபைகள்ல எல்லா சபைகள்லையும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். ஏன்னா அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து, அங்க போய் நிற்கக்கூடிய ஒரு உரிமை எல்லாமே இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயினுடைய செய்தியை எடுத்து சொல்றாங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி, மக்கள் எல்லாம் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலை வணக்கத்தை விட்டும் வெளியேறக்கூடியவர்களாக, நபியினுடைய வார்த்தையை கேட்டு இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சில குறைஷி மக்கள் நபியை திட்டக்கூடியவர்களாக, இழி சொற்களால் மோசமாக பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இதையும் பார்க்கறாங்க, ரெண்டு தரப்பையும் பார்க்கறாங்க. ஒரு சைடுல இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய மக்கள், இன்னொரு பக்கத்துல நபியையும் அந்த இஸ்லாத்திற்கு வந்திருக்கக்கூடிய சஹாபாக்களையும் திட்டக்கூடிய மக்கள். இந்த ரெண்டையும் பார்க்கறாங்க. பார்த்து கடைசியில என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவரும் என்ன பண்றாரு? இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி தான் நான் முதல்ல சொன்ன அவருடைய நிலைகள். இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு இஸ்லாத்தை படிப்பதற்காக வேண்டி அன்றைய காலகட்டத்தில் தாருல் அர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீட்டில் தான் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேருவார்கள். அப்ப அங்க போய் இருந்து தான் இவர்கள் குர்ஆனை படிப்பது, நபியினுடைய பொன்மொழிகளை கேட்பது, தொழுகையை படித்துக் கொள்வது, இது போன்ற காரியங்களை எல்லாவற்றையும் அங்கிருந்து தான் படிக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா வெளிப்படையா மார்க்கத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில சஹாபாக்கள் எல்லாம் அந்த வீட்டில் ஒன்று கூடக்கூடிய நிலையில் இருந்தது. இந்த வீட்டுக்கு யாரும் போறா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போகின்றார்கள். போய் என்ன பண்றாங்க? அங்க கற்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்கின்றார்கள். இப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய பெற்றோருக்கோ தன்னுடைய தந்தைக்கோ எதுவுமே தெரியாது. இவர் இஸ்லாத்துக்கு வந்ததை பத்தி தெரியாது. இவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றதை பார்த்து ஒரு நபர் போய் என்ன பண்ணிடுறாரு? அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நடக்கிறது போலதான். பையன் ஏதாவது தப்பு பண்ணா, எங்கேயாவது போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டா, நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அவனுடைய பெற்றோர்கிட்ட போய் நன்மையை நாடி சொல்றோம்ல. அதே போன்று அன்னைக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் சொல்லி கொடுத்துறாங்க. சொன்ன உடனே என்ன ஆகி போச்சு? தன்னுடைய தாய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த மார்க்கத்தை விட்டு நீ வெளியே வந்துடணும், நாம வணங்கக்கூடிய இந்த சிலைகளை விட்டு நீ ஒருபோதும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மகனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். ஆனா மகன் என்ன பண்றாருன்னு சொன்னா, தன்னுடைய தாய்க்கு உபதேசம் பண்றாங்க. என்ன உபதேசம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான், அவனை தவிர வேற யாரும் கிடையாது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தூதராக இருக்கின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூதுத்துவ செய்தியை தன்னுடைய தாய்க்கு முதல்ல எடுத்து சொல்றாங்க. ஆனா தாய் எப்படிப்பட்டவங்க?
ஆரம்பத்திலேயே நாம் சொன்னதை போன்று மிகவும் கடுமையானவர், அதாவது கண்டிப்போடு நடத்தக்கூடியவர். அவங்க என்ன பண்றாங்க, முஸ்அபை இன்னும் அதிகமாக கண்டிக்கின்றார்கள். கண்டிச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா வீட்டிலே அடைச்சு வச்சிடறாங்க. வெளியே போனாதானே நீ அங்க போவ அப்படின்னு சொல்லி அடைச்சு வைக்கிறாங்க. இப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது, முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் அபிசீனியாவுக்கு போறாங்க. நான் சுருக்கமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அபிசீனியாவுக்கு போயிடுறாங்க. போகக்கூடிய செய்தி அவங்களுக்கு கிடைச்ச உடனே வீட்டில இருந்து தப்பிச்சு என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்தோட இவங்களும் போய் சேர்ந்துடுறாங்க. அபிசீனியால கொஞ்ச நாள் இருந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல், மக்கால முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தவறான செய்தி அவங்களுக்கு கிடைச்சு திரும்ப என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப வராங்க. திரும்ப வந்த உடனேயே மக்கால பார்த்தா என்ன நிலைமை, அவர் கேள்விப்பட்ட செய்தி அல்ல. எப்படி அவர் போறதுக்கு முன்னாடி இருந்ததோ அதை விடையும் கடுமையாக முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ தன்னுடைய தாய் அந்த மகனை பார்க்கறாங்க. பார்த்த உடனே திரும்பவும் அந்த தாய் என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீ உன்னுடைய மார்க்கத்தை விட்டு வந்துரு. ஆனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பிடிவாத குணம், அந்த கொள்கையினுடைய உறுதி, இவற்றை எல்லாம் பார்க்கறாங்க. தாய் பார்க்கறாங்க. தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இவர் எப்படிப்பட்ட படோடபமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, இப்ப எப்படிப்பட்ட நிலையில வந்திருக்காரு, ரொம்பவும் வறுமையாக கிழிந்த ஆடையோடு அப்படியே தன்னுடைய தாயை பார்த்த உடனே தாய் சொல்றாங்க. அப்பவும் அவர் ஏத்துக்கல. ஒரு கட்டத்துல தாய் என்ன பண்றாங்க, மகன்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீ இந்த மார்க்கத்தை விட்டு வரலன்னு சொன்னா நான் இனிமே சாப்பிட மாட்டேன், நான் மரணத்தை தழுவுகின்றவரை சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு பட்னியா கிடக்குறாங்க. அப்பவும் என்ன பண்ணல, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய் பட்டினியா கிடக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணல, கொள்கையை விட்டு கொடுக்கல. அவங்க தன்னுடைய தாயிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரை போன்று பல உயிர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஒன்றொன்றாக நீங்கள் அதை தியாகம் செய்தாலும் நான் கொண்ட கொள்கையை தியாகம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிப்பாடோடு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய கொள்கையை தன்னுடைய தாயிட்ட எடுத்து சொல்றாங்க. தாய் என்ன பண்றாங்க, இவருடைய கொள்கையினுடைய உறுதியை பார்த்து இவருக்கு எதுவுமே இனி செய்யக்கூடாது, இவரை நாம ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு மகன் என்ன பண்ணிடுறாங்க, ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதற்கு பிறகு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர்கள் இரண்டாவது தடவையாக அபிசீனியாவிற்கு பயணம் மேற்கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு திரும்ப வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மார்க்கத்தை படிச்சு குர்ஆனை நன்கு ஓத தெரிந்து நன்கு கற்றறிந்து, எந்த அளவுக்கு என்று சொன்னால் முக்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பட்டத்தை, பட்ட பெயரை அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு, முக்ரின்னு சொன்னா நல்ல முறையில் அழகிய முறையில் குர்ஆனை ஓதக்கூடியவர் என்ற நிலையை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைகின்றார்கள். கடைசில ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மதீனாவில இருந்து வந்த ஒரு கூட்டம், 12 நபர்களை கொண்ட ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை செய்த அந்த சகோதரர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காகவும் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காகவும் ரசூலுல்லாஹ் யாரை நியமிக்கிறாங்க, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிச்சு மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மதீனாவுக்கு போன முதல் தாய் யாரு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க அங்க போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அதற்கு பிறகு இரண்டாவது தடவையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 70 நபர்கள் மார்க்கத்தை ஏற்று அவர்களை அழைத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்கின்றார்கள். இந்த தடவையும் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் இவரையே திரும்பவும் மதீனாவிற்கு ஒரு ஆசிரியராக, ஒரு தாயியாக ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க கூட யார் போறா, அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அவங்களும் போறாங்க. அவங்களும் அவங்களுக்கு பக்கபலமாக கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி போறாங்க. இப்படி போய் மதீனாவில் இஸ்லாத்தை அதிகமாக மக்களுக்கு மத்தியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்தார்கள். இதற்கு பிறகுதான் பத்ர் போர்க்களம் நடந்தது. அந்த பத்ர் போர்க்களத்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு உஹது போர்க்களம் நடக்குது.
இந்த உஹது போர்க்களத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இஸ்லாமிய கொடியை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்திலையும் கொடுத்தாங்க, உஹது போர்க்களத்திலையும் கொடுத்தாங்க. ஆனா உஹது போர்க்களத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய மரண தருவாயினுடைய நிலையை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அவர்கள் எப்படி கஃன் பொதியப்பட்டார்கள்? தலையை மறைச்சா காலை மறைக்கிறதுக்கு துணி இல்லை, காலை மறைத்தால் தலையை மறைப்பதற்கு துணி கிடையாது. கடைசியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தலையை மூடிட்டு இலை தலைகளை வைத்து அவருடைய காலை மூடிவிடுங்கள் என்று சொல்லி அப்படியே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். இதுதான் முஸ்அப் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையினுடைய சுருக்கம். இதுல உள்ள போய் நம்ம நிறைய படிக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். நாம இதிலிருந்து தெரிய வேண்டிய இந்த சுருக்கமான இந்த வாழ்க்கை வரலாறுல நாம அறிய வேண்டிய விஷயங்கள் என்ன, நமக்கு என்ன படிப்பினை இருக்கு. இப்ப நம்ம சொன்னோம்ல, இந்த விஷயத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பயன்கள் என்ன? மொத்த விஷயம், அல்லாஹுடைய நியாமத்துக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்கள் அணிந்த அந்த ஆடைகளுடைய தன்மைகள் என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு நம்முடைய ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கின்றோம், அணிகிறோமா இல்லையா? மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அப்படிதானே? யாருமே இன்னைக்கு ஆடை இல்லாம நம்ம இல்லை, குறைந்தபட்ச நல்ல ஆடையைத்தான் நம்ம அணிஞ்சுகிட்டு இருக்கோம். அதே போன்று உணவு சாப்பிடுவதில் கூட பலவிதமான வெரைட்டிகளை, பலவிதமான உணவு பதார்த்தங்களை நாம செலக்ட் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அப்படிதானே? யாருமே பசியோட பட்டினியோட நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு காலத்துல என்ன பண்ணல, கழிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நியாமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம இஸ்லாத்திற்காக வேண்டி, நாம கொண்ட கொள்கைக்காக வேண்டி என்ன தியாகம் செஞ்சோம் சிந்திச்சு பார்க்கணும். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த சுகபோகமான வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். எல்லாத்தையும் துறந்துட்டாங்க. கடைசியில் அவர்கள் அணிந்து வந்த ஆடை என்ன தெரியுமா? சாக்கு பையை போன்று கனமுள்ள ஒரு ஆடை, அதுலயும் 1008 ஓட்டை, அதையும் ஒட்டு போட்டு அந்த ஆடையைத்தான் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு அவர்கள் அணிந்திருந்தார்கள் என்ற செய்தியை வரலாறுல நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, நாம இந்த கொள்கையை ஏற்றிருக்கோம். இந்த கொள்கையை ஏற்பதற்காக வேண்டி எந்த தியாகத்தையும் நம்ம செய்யல, செஞ்சிருக்கோமா? நான் முஸ்லிமாக இருக்கின்றேன், எனக்கு ஹிதாயத் கிடைத்திருக்கின்றது, இந்த ஹிதாயத் கிடைப்பதற்காக வேண்டி நான் தியாகம் செய்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஏன்னா என்னுடைய தந்தை இஸ்லாத்தில் இருந்திருக்காங்க, அவருடைய தந்தை இஸ்லாத்தில் இருந்திருக்காங்க. இப்படி வாழையடி வாழையாக நாம என்ன பண்றோம்? இஸ்லாத்தில் இருந்து வந்ததுனால நாமளும் இஸ்லாத்தில் இருக்கிறோம். இதுல ஒரு படி மேல போய் நம்முடைய பெற்றோர்கள் இணை வைப்புல இருந்திருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் பிதாத்தான காரியங்கள் இருந்திருக்கலாம். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை மாற்றி ஏகத்துவ கொள்கையில கொண்டு வந்திருக்கான். அந்த கொள்கையில கொண்டு வரும்போது கூட நாம என்ன தியாகம் செய்யல? பெரிய எந்த தியாகத்தையும் நாம் செய்யல. செஞ்சிருக்கோமா? நாம வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தியாகத்தை நம்ம செஞ்சிருக்கோமா? நிச்சயமா இல்ல. அப்படி இல்லாமல் எந்த தியாகத்தையுமே செய்யாமல் மிகவும் இலகுவாக பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹிதாயத்தை நாம பெற்றிருக்கின்றோம் சொன்னா, அதை அடைந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இதற்காக வேண்டி நாம என்னெல்லாம் தியாகம் செய்யணும், என்னெல்லாம் தியாகம் செய்யணும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். என்ன தெரியுமா சொல்றான்? வரப்புக்கல் கனியு துர் ரஹ்மா. இன்னைக்கு இரவு தொழுகையில ஓதப்பட்ட ஒரு வசனம், வரப்புக்கல் கனியு துர் ரஹ்மா. நபியே, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய இறைவன் தேவையற்றவன், உங்களுடைய இறைவன் தேவையற்றவன், அவன் அன்புடையவன். ஈயஷ யுத்ஹிபுக்கும், அவன் நாடினால்
உங்களை போக்கிவிட்டு வயஸ்தக்லிஃப் மின் பாதிக்கும் மா யஷா, அவன் நாடியவர்களை உங்களுக்கு பின்னால் அவன் உண்டாக்கி விடுவான். கமா அன்ஷாக்கும் மின் துர்ரியத்தி கௌமின் ஆகரீன், உங்களுக்கு முன்னால ஒரு சமுதாயம் இருந்தது, அவங்களை எப்படி போக்கிட்டு உங்களை கொண்டு வந்தானோ அதே போன்று நீங்க சரியில்லைன்னு சொன்னா உங்களையும் போக்கிட்டு இன்னொரு சமுதாயத்தை நான் கொண்டு வந்துருவேன். அதற்கு தகுதி படைத்தவன் தான் அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா என்று 6வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் நாடினா நம்மளை போக்கிடுவான். நம்மை கொண்டு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வளர்த்த வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம மார்க்கத்திற்காக வேண்டி இருக்கணும், நாம மார்க்கத்துக்காக வேண்டி இருக்கணும், நாம அல்லாஹிற்காக வேண்டி இருக்க வேண்டும், நாம அல்லாஹுடைய தூதரனுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம என்ன பண்ண முடியும், அல்லாஹுடைய அருளை பெற முடியும். இல்லனா நாம ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா நம்மை போக்கி விடுவான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த ஹிதாயத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம என்ன தியாகத்தை செய்திருக்கோம் சிந்திச்சு பாருங்க. என்ன தியாகத்தை செஞ்சிருக்கோம்? நாங்க தியாகம் செய்யறோம். என்ன தியாகம் செய்யறோம் தெரியுமா? உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி, உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக வேண்டி நம்முடைய வணக்க வழிபாடுகளை தியாகம் செய்யறோம், நம்முடைய இபாதத்துக்களை தியாகம் செய்யறோம். இன்னைக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய தியாகம் என்பது பள்ளிவாசல்ல 2 பாயை விரிச்சு போட்டா இது பெரிய தியாகம் அப்படின்னு நினைக்கிறோம். பள்ளிவாசலை கொஞ்சம் கூட்டி கிளீன் பண்ணிட்டா அது பெரிய தியாகம் நினைக்கிறோம். இதெல்லாம் தியாகம் அல்ல. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஹிதாயத்திற்கு தெரியுமா, இந்த ஹிதாயத் பிறருக்கு கிடைப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சோம், அதுதான் பெரிய தியாகம். அதற்காக வேண்டி நாம என்ன முயற்சி செஞ்சோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்ற பொழுது, உன்னின் மூலமாக ஒருவர் ஈடேற்றம் பெற்றுவிட்டால் அதுதான் உனக்கு சிறப்பான ஒன்று. அதைத்தான் சிறப்புன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அந்த சிறப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹிதாயத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்வதற்காக வேண்டி நாம் தயாராகி விட வேண்டும். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படித்தான் தியாகம் செய்தார்கள். பசியோடு, பட்டினியோடு, கிழிந்த ஆடையோடு, கந்தல் ஆடையோடு, மிகவும் மோசமான வறுமையான ஒரு சூழ்நிலையில கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் ஒருபோதும் விடவில்லை. அவங்க என்ன பண்ணல, மார்க்கத்தை ஒருபோதும் விடல. அந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்ன செய்ய முடியுமோ அதை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வறுமையிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் உட்கார்ந்து குர்ஆனை படித்து நன்கு ஓதக்கூடியவர்களாக அந்த கல்வியை கற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மார்க்கத்தினுடைய கல்வி எந்த அடிப்படையில் இருக்குது யோசிச்சு பாருங்க. நமக்குன்னு ஒரு 10 சூறாக்கள் தெரிஞ்சிருச்சா அது போதும். நாம தொழக்கூடிய தொழுகைக்கு அந்த 10 சூறா போதும். அப்படித்தானே? நாம ஆரம்பத்துல என்ன சூறாக்களை மனப்பாடம் செய்திருக்கிறோமோ அந்த சூறாக்களோடு நிறுத்தி விட்டோம். ஒண்ணும் வேண்டாங்க, சிந்திச்சு பாருங்க. 1ல இருந்து 15 நோன்பை கடந்து விட்டோம். இந்த 15 நோன்புல ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கின்றோம் என்று சொல்வதற்கு நம்மால் முடியுமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய கை சேதம். நாமும் சொல்லுகின்றோம் மார்க்கத்தை ஏற்றிருக்கோம், கொள்கை உறுதியோட இருக்கிறோம், இந்த மார்க்கத்திலேயே நிலைச்சிருக்கிறோம், எல்லாம் சொல்றோம். ஆனா இந்த வாழ்க்கையில இவ்வளவு சுகபோகமாக நோன்பு வைப்பதற்கென்று அழகான உணவு, நோன்பு திறப்பதற்கென்று அழகான உணவு, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கென்று அழகான பள்ளிவாசல்கள், எல்லா நியாமத்துக்களையும் அனுபவிச்சுக்கிட்டு ஒரு வசனத்தை கூட மனனம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம என்ன தியாகம் செய்கிறோம்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய படிப்பினை. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், வறுமையோடு, கஷ்டத்தோடு, சுகபோகமாக வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே உதாசீனப்படுத்திட்டு குர்ஆனை நன்கு ஓத தெரிந்த முக்ரியாக, காரியாக வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை உணர்வதற்கும் அதை படிப்பதற்கும் எவ்வளவு முயற்சி செஞ்சிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க. அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு
அவர்கள் மதீனாவிற்கு ஒரு தாயியாக அனுப்பப்படுகின்றார்கள். முத தடவை 12 நபர்களுக்கு தலைமை ஏற்று போறாங்க. ரெண்டாவது கூட்டிட்டு வரும்போது 70 நபர்கள். சாதாரண விஷயமா அது? 70 நபர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நபர் நம்மை பார்த்து மார்க்கத்தை அறிந்து கொண்டார், நம்மை பார்த்து ஒரு செயலை செய்தார். மார்க்கத்தெல்லாம் புரிய வேண்டாம், என்ன பார்த்து இந்த அமல் அவர் செய்யறார், நான் செஞ்ச இந்த அமலின் காரணமாகத்தான் அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அமலை சொல்ல முடியுமா? ஒரு அமலை நான் செய்ததின் காரணமாக, நான் படித்ததை அவருக்கு சொன்னதின் காரணமாக அவர் அந்த அமலை செய்து கொண்டிருக்கின்றார், அந்த அமல் செய்வதற்கு நான் ஒரு காரணியாக இருக்கின்றேன் என்று ஒன்றை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா எதை சொல்லலாம் தெரியுமா? என்னின் மூலமாக இவர் செஞ்சிட்டு இருந்த இபாதத்திலிருந்து வெளியே போனாருன்னு சொல்றதுக்கு 1008 இபாதத்தை சொல்லலாம். சொல்லாமா? உண்மை அதுதான். சிரிப்பதற்கு சொல்லவில்லை, வருத்தமான விஷயம். நாம் அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. நாம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை, அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம படிச்சிருக்கோம், நமக்கு தெரிந்த சில விஷயங்களை தான் படிச்சிருக்கோம், எல்லாத்தையும் படிக்கல. ஒரு மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு நாம படிக்கல. நாம படிச்சிருக்கிறது எவ்வளவுதான்? கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம். அந்த குறைவாக படித்த அந்த மார்க்கத்தில் அடிப்படையில் செயல்முறைப்படுத்துறதே ரொம்ப குறைவு. அந்த செயல்முறைப்படுத்துவதில் பலகீனமாக இருந்து பிறரை நாம் என்ன பண்றோம்? அவரை நேர்வழிக்கு அழைப்பதற்கு பதிலாக செஞ்சுக்கிட்டு இருந்து வெளியே போறதுக்குரிய வாய்ப்பை தான் நாம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். பார்க்கிறோமா இல்லையா? ஆனா நாம என்ன சொல்றோம்? நான் இந்த மார்க்கத்தில் பல தியாகம் செஞ்சுட்டேன், என்ன போல எதுவுமே செஞ்சவன் கிடையாது, நெஞ்சு உயர்த்தி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில ஒரே டைம்ல போயிட்டு அடுத்த ட்ரிப் வரும்போது 70 நபர்களை கூட்டிக்கிட்டு வர்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் நம்மளை போல எல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் சொன்னா உடனே நம்மளுடைய மண்டையில நம்முடைய மூளையில ஏத்துக்குது, அவன் சொல்றது தப்பு இல்ல, ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய மக்கள், அறியாமை கால மக்கள். அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு சொன்னா எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு இஸ்லாத்தின் பக்கம் கூட்டமா கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த மதீனாவிற்கு போகக்கூடிய நேரத்துல அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சாதாரணமா ரசூலுல்லாஹ் அங்க போகல, ரசூலுல்லாஹ் போய் அங்க எல்லாத்தையும் உண்டாக்கல. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு முன்னதாக அவருடைய பிரதிநிதிகளை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைத்ததனுடைய வெளிப்பாடு, மக்காவில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது நபிக்கு அங்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு மக்களை அங்க வார்த்தெடுக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிதஅத்தான காரியங்களை நம்முடைய குடும்பத்துல கூட எடுத்து சொல்வதற்கு தயங்கி கொண்டிருக்கின்றோம். பார்க்கிறோமா இல்லையா? எடுத்து சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தியாகத்தை செய்து மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அது மட்டுமல்ல, அவருடைய உயிரை கூட இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். போர்க்களத்துல, உஹது போர்க்களம், அந்த போர்க்களத்துல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கொடி வழங்கப்படுகின்றது. வரலாறுல பதிவு செய்யப்படுகின்றது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோற்றம் இருக்கு தெரியுமா? அந்த தோற்றம் நபியினுடைய தோற்றத்திற்கு ஒப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹ் போலயே இருப்பாங்களாம். அப்போ முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல உஹது போர்க்களத்துல அந்த கொடி வழங்கப்படுகின்றது. குறைஷி காபிர்களில் ஒருத்தன் என்ன பண்றான்? முஸ்அபை வலது கரத்தை துண்டிக்கின்றான். துண்டித்ததற்கு பிறகு இடது கையை கொண்டு அந்த கொடியை பிடிக்கிறாங்க. இடது கையும் தாக்கப்படுகின்றது.
2 தோள் புஜத்தை கொண்டு அந்த கொடி என்ன பண்றாங்க, அப்படியே தாங்கி பிடித்துக் கொள்கின்றார்கள். ஈட்டியை கொண்டு அவரை கொலை செய்து விடுகின்றான். இந்த கொடி என்ன ஆகுது, அவர்கிட்ட இருந்து கீழே விழுது. இவன் நினைச்சுக்கிட்டான், என்ன நினைச்சிட்டான் தெரியுமா, ரசூலுல்லாவை நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னு அவன் என்ன பண்றான், போர்க்களத்துல பிரகடனம் படுத்துறான். முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு சஞ்சலம் ஏற்படுது, ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார்களா அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகுதான் தெரியுது இல்லை என்று. ஆனா அந்த அளவுக்கு ஒரு கை வெட்டப்பட்டது, 2வது கை வெட்டப்பட்டதற்கு பிறகும் கூட முஸ்லிம்களுக்கு மத்தியில எந்த சஞ்சலமும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கொடியை தாங்கி பிடிப்பதற்காக வேண்டி 2 கை போனதுக்கு பிறகும் தோல்பிச்சத்தை கொண்டு பிடிக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தாக்கம், எவ்வளவு பெரிய வீரம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய வீரம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த தாடியை வளர்த்ததுக்கு கூட நம்மள்ட்ட வீரம் இல்லை. இந்த தாடியை வளர்த்துவதற்கு கூட இன்னைக்கு நம்மகிட்ட வீரம் இல்லை. யதார்த்தம், சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னத்தான காரியங்கள்ல நாம கஷ்டப்படாம பின்பற்றக்கூடிய ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னா அது இதுதான். ஆனா இதுல கூட நாம என்ன பண்றோம், பயப்படுறோம். தாடி வச்சுட்டு போனா வெளியே போக முடியாதோ அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பரை போட்டுக்கிட்டு அப்படியே போறோம். ஆனா அந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பரை யார் போட்டுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு? மாற்று மதத்தவர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாக்குறீங்களா இல்லையா? மாற்று மத சகோதரர்களை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே நம்ம வச்சிருக்க தாடியோட பெருசா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் அவர்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீரம் பேசக்கூடிய நாம, உறுதிப்பாடை பேசக்கூடிய நாம, ஒரு தாடியினுடைய விஷயத்தில் கூட உறுதியாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படல. இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பலகீனமாக நம்முடைய ஈமான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று. அந்த ஈமானோடு தான் நம்முடைய வாழ்க்கையை நாம கடந்து போயிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய கை சேதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா? அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்துல இருக்கிறான். நஷ்டத்துல இருக்குமா லாபத்துல இருக்குமா? யோசிச்சு பாருங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லாபத்தில் அவருடைய வாழ்க்கையை கழித்தார்களா, அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையை லாபத்தில் கழிச்சுக்கிட்டு இருக்கோமா? யார் லாபத்தில் கழிச்சா? ரெண்டையும் சிந்திச்சு பாருங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. ஒரு தடவை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு நோற்பதற்காக வேண்டி உணவு பண்டங்கள் கொண்டு வைக்கப்படுகின்றது. அப்படி வைக்கப்படக்கூடிய அந்த நிலையில முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை முந்திவிட்டார், எல்லா விதமான மறுமையினுடைய பேரையும் பெற்றுவிட்டார். நாங்க என்ன பண்றோம், ஏற்றுக்கொண்ட கொள்கையில அவருக்கு பிறகு இந்த உலகத்திலையும் நாங்க என்ன பண்றோம், நியாமத்துக்களை அடைஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்தினுடைய நியாமத்துக்களை எல்லாம் அடையாமல் ஒட்டுமொத்தமாக மறுமையினுடைய பேரை அடைவதற்காக வேண்டி சென்று விட்டார், எங்களை முந்தி விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லிக்கிட்டு அவர்கள் அழுது அந்த உணவு பதார்த்தத்தை தின்னாமலேயே அப்படியே கடந்து சென்றார்கள் என்று செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நாமும் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம கேட்கிறோம். கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களை பற்றி நாம் என்ன பண்றோம், மிகப்பெரிய விஷயமாக நாம் கருதுகின்றோம். ஆனால் அதிலிருந்து ஒரு விஷயத்திற்காக வேண்டி இந்த சம்பவத்தை கேட்டு நாளையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில இந்த அமலை பிரத்யேகமாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுக்க முடியுதா? நம்மளால முடியலையே. அப்ப நம்முடைய ஈமான் எவ்வளவு பலகீனமாக இருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. உஹது போர்க்களத்துல அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவருடைய மனைவி அவங்க என்ன பண்றாங்க, அந்த போர்க்களத்துல சஹாபாக்களுக்கு, காயமடைந்தவர்களுக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய பணியை செய்துகிட்டு இருக்காங்க. வந்து சொல்லப்படுது, உங்களுடைய சகோதரன் கொல்லப்பட்டு விட்டான். மனைவி சொல்றாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சொன்ன வார்த்தை, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்துட்டோம், திரும்ப அல்லாஹ்விடத்திலே நம்முடைய மீளுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாங்க.
அதற்கு பிறகு இரண்டாவது சொல்லப்படுது, என்ன சொல்றாங்க? உங்களுடைய சிறிய தந்தை கொலை செய்யப்பட்டு விட்டார். அதுக்கும் அதே போல பதில் சொல்றாங்க. மூன்றாவது, உங்களுடைய கணவர் முஸ்அபும் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்ன உடனேயே அந்த பெண்மணி என்ன பண்றாங்க? அழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கணவனுக்கு அவளுடைய மனைவியிடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தியாகத்தை அந்த மனைவியும் சந்தித்திருக்கின்றார்கள். சகோதரன், சிறிய தந்தை, எல்லாரும், சிறிய தாய் மாமன் எல்லாரும் மரணித்துட்டாங்க, கணவன் மரணிச்சுட்டாங்க. அதற்கு பிறகும் அவங்க என்ன பண்றாங்க? அந்த கொள்கை உறுதியோடு அந்த போர்க்களத்தில் நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில பலவிதமான தியாகங்கள் இருக்கு. ஆனா அந்த தியாகங்களை அறிந்து கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்தோம், என்ன மார்க்கத்திற்காக என்ன தியாகத்தை செஞ்சோம், என்ன உறுதியோட இருந்தோம்? யோசிச்சு பாருங்க. அவர்கள் நினைத்திருந்தால் ஹபஷாக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு, அந்த கிழிந்த ஆடையோட வந்ததுக்கு பிறகும் கூட தன்னுடைய தாய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இந்த மார்க்கத்தை விட்டு வந்துரு, நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு திரும்ப வந்துரு கூப்பிடுறாங்க. நாம ஒரு நாள் கஷ்டப்பட்டா அடுத்த நாள் அந்த கஷ்டம் படக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கத்தினுடைய விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா? இப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? ஒரு நஷ்டத்திற்குரிய வாழ்க்கையைத்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அன்னைக்கு வாழ்ந்த அந்த வாழ்க்கையில முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. சாதாரணமாக நாம கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வரலாறு அல்ல அது. அவர்களை பற்றி நாம இன்னைக்கு பேசுறோம் சொன்னா எந்த அளவுக்கு தியாகத்தை அவர்கள் அவருடைய வாழ்க்கையில செய்திருப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. காலையில எந்திரிச்சு சுபுஹ் தொழுகிறதே பெரிய ஒரு தியாகமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சுபுஹனுடைய முன் சுன்னத்தை தொழுதுட்டோன்னு வச்சுங்க, அதை விட பெரிய தியாகம் வேற ஒண்ணுமே இல்லை. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் இது போன்ற ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம கடந்து போயிடக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதத்துல 15 நாட்களை நாம கடந்துட்டோம். இந்த 15 நாட்கள்ல எவ்வளவு இபாதத் செஞ்சிருப்போம் யோசிச்சு பாருங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு தொழுதிருப்போம். அதிகப்படியா இரவு தொழுகையை தொழுதிருப்போம். அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம்? நோன்பு வைக்கிறோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே நம்ம இபாதத்துல மாற்றங்கள் ஏற்படல. குர்ஆன் ஓதி முடிக்கப்படவில்லை, குர்ஆனுடைய வசனங்கள் மனனம் செய்யப்படவில்லை, ஹதீஸ்கள் படிக்கப்படவில்லை. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? ரமலானுடைய பாக்கியத்தை முழுமையா பெற்றுட்டோம், ரமலானுடைய சிறப்பை முழுமையாக அடைந்து விட்டோம். இப்படின்னு நினைச்சு நாம என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையை நஷ்டத்தில் கழித்து கொண்டிருக்கின்றோம். ஏமாந்திர போயிடக்கூடாது, ஏமாந்திரக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது, அந்த வாழ்க்கை யாருக்கு எப்ப முடியும்ன்றது தெரியாது. இப்படி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய நாம, நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேர்வழி என்பது மிகப்பெரிய ஒரு நியாமத். அந்த நியாமத்தை நாம் எப்படி அடைந்திருக்கின்றோமோ, அதற்காக வேண்டி என்ன தியாகம் செஞ்சிருக்கோம் அதையும் சிந்தித்து, அந்த நேர்வழி நம்முடைய உறவுகளுக்கும் கிடைக்கணும், நம்முடைய நண்பர்களுக்கு கிடைக்கணும், நம்முடைய உற்றார்களுக்கு கிடைக்கணும், நம்முடைய ஊர் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் நம்முடைய மரணம் வரைதான். மரணத்திற்கு பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாது. சக்கராத்தினுடைய ஒரு நிலை வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு எந்த பாவ மன்னிப்பு கேட்டாலும் கிடைக்காது. அதற்கு முன்னாடி வேணும்னா எந்த பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பான். ஆனா எந்த நேரத்தில் சக்கராத்தினுடைய நிலை வரும் என்பது நமக்கு தெரியாது. ஒரு வாகனத்துல போய்கிட்டு இருக்கோம், எந்த நேரத்தில் மரணம் வரும் சொல்ல முடியுமா? நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்த இளமை பருவத்தினுடைய வாழ்க்கையை அப்படியே தியாகம் செய்யறாங்க, அப்படியே தியாகம் செய்யறாங்க. அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு கடைசியில தெரியுது.
அவங்களுடைய மரணத்தினுடைய தருவாயில். இன்னைக்கு பார்க்கிறோம், நாம கடைசியில மரணித்த வீடுகள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அந்த மரணித்த வீடுகள்ல படோடபாகமாக விருந்துகள் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் நாம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப என்ன தியாகத்தை நாம செஞ்சிருக்கோம்? இந்த நேர்வழிக்காக வேண்டி இந்த வாழ்க்கையை அறிந்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில என்ன தியாகம் செய்தோம், என்ன கல்வியை கற்றோம், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்ன செய்தோம் என்பதை சிந்தித்து பார்த்து இந்த வாழ்க்கையை நாம் சாதாரணமாக உதாசீனப்படுத்தி விடாமல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இது போன்ற பல தியாகங்களை செய்ய வேண்டும். மார்க்கத்திற்காக வேண்டி குறைஞ்சபட்சம் எதையாவது நாம பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம தெரிந்ததை எடுத்து சொல்லிக் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் நாமளாவது இந்த மார்க்கத்தை பத்தி படிப்போம். எல்லா பள்ளிவாசல்களும் நம்ம பார்க்கிறோம், ஹதீஸ் கிதாபுல் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஹதீஸ் கிதாபுல் அதுவும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. என்னைக்காவது ஒரு வக்துல எடுத்து நம்ம படிச்சு பார்த்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. யாராவது சொல்றதை கேட்கிறோம், அவ்வளவுதான். ஆனா கிதாபுகளை எடுத்து படிக்கும் போதுதான் அந்த படிக்கக்கூடிய விஷயம் நம்முடைய உள்ளத்துல பதியும். அந்த கிதாபுகள் எதுக்கு வாங்கி வைக்கப்படுது? நாம படித்து நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றணும்ன்றதுக்காக வேண்டிதான். ஒரு காலம் இருந்தது, புத்தகங்களை தேடி தேடி படிச்சோம், மாத பத்திரிகைகளை தேடி தேடி படிச்சோம். ஏகத்துவத்தினுடைய ஆரம்ப கால நிலை. யாராவது எங்காவது ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார்களா என்று வண்டி பிடித்து போய் ஒவ்வொரு ஊர்களை விட்டு ஊர் தாண்டி போய் கேட்டோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது எனக்கு போதும், நீங்க எல்லாம் சொல்ல தேவையில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தவறை ஒருவர் செய்கின்றார் என்று சொன்னால், அந்த தவறை சுட்டி காட்டினால் சொல்லக்கூடிய பதில் வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வார்த்தை, என் கபருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இப்படியே சொல்லக்கூடிய வார்த்தை வருதுங்க இன்னைக்கு. இப்படியே சொல்லக்கூடிய வார்த்தை வருது. கபர்ல பதில் சொல்ல முடியுமா நம்மளால? அந்த அளவுக்கு நம்ம தக்குவா உடையவங்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மோசமான வார்த்தை. என் கபருக்கு நான் பதில் சொல்லிக்குவேன், சொல்ல முடியுமா? சஹாபாக்களுடைய வாயிலிருந்து கூட, தியாகம் செய்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்து கூட இந்த வார்த்தை வராது, வந்ததில்லை. வந்ததாக எங்கேயுமே பார்க்க முடியல. ஒண்ணுமே செய்யாம நாம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் பதில் சொல்லிக்கிறேங்க, அல்லாஹ்ட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன். சொல்றோமா இல்லையா? எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய பருமனை நாம அறிந்திருந்தால் அந்த வார்த்தையே நம்முடைய வாயிலிருந்து வருமா? நாம புரியாம பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் திருமறையில, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். மறுமையில் அவனுக்கு முன்னால் நிற்பதை பயந்து யார் இந்த உலகத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்க பூஞ்சோலைகள் இருப்பதாக சூரத்து ரஹ்மான்ல சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்துல வாழுகின்ற பொழுது அவனுக்கு முன்னால போய் நிக்க வேண்டி வருமே என்ற பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த பயமே இல்லை. இறைவனுக்கு முன்னால் நான் போய் நின்றுவேங்க, நான் பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம கடந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கோம். அப்ப இது போன்ற வார்த்தைகள் என்பது சாதாரண வார்த்தைகள் என்று நாம கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா எந்த விஷயத்தின் மூலமாக நாம் பிடிக்கப்படுவோம் என்பது நமக்கு தெரியாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எல்லா சஹாபாக்களும் அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி உலகத்திலேயே தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? செய்த தவறை தவறென்று ஏற்றுக்கொள்வதற்கே மனம் ஒட்டுவதற்கில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆகவே அன்பிற்கினே அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை சொற்ப காலம். இந்த காலத்துல நாம கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசு வரை இபாதத்தின் பக்கமே வந்திருக்க மாட்டோம். இபாதத்தின் பக்கமே வந்திருக்க மாட்டோம். வந்திருக்கக்கூடிய ஒரு 10-15 வருஷத்துல செய்த இபாதத்துகளில் பலவிதமான குறைபாடுகளும் இருக்கும். இப்படி குறைவாக செய்த அந்த இபாதத்திற்காக வேண்டி நிரப்பமான கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் தக்வா அதிகப்படியானதாக இருக்க வேண்டும். இறையச்சம் அதிகமாக இருக்கணும். அது இருந்தா தான் இறைவனுக்கு முன்னால் போய் நிற்க முடியும். நம்முடைய வாழ்க்கை தீர்ந்ததற்கு பிறகு, மரணத்தை தழுவியதற்கு பிறகு
எந்த விதமான அமலையும் செய்ய முடியாது. அமல்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாழ்க்கையை நம்முடைய கையில கொடுத்திருக்கான். இந்த நியாமத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு மறுமைக்காக வேண்டி நாம வாழணும். மறுமைக்காக வேண்டி வாழணும். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான், மன் கான யுரீதுல் ஹயாத்துத் துன்யா, யார் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகின்றார்களோ, உலகத்தினுடைய வாழ்க்கை உனக்கு வேணும் அப்படின்னு நாம நினைச்சோன்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், நுவஃபி இலைஹிம், அவர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்துருவான். இன்னைக்கு நான் சொல்றோமா இல்லையா, நான் 5 நேரம் தொழுறேன், இபாதத் செய்யறேன், வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறேன், எல்லா காரியங்களையும் செய்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்வாதாரத்துல சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சம் கடன்ல இருந்துகிட்டே தான் இருக்கேன். ஆனா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா தொழுகை இல்ல, இபாதத் இல்ல, எந்த விதமான நல்ல காரியத்தையும் செய்யல, ஆனா அவனுக்கு வாழ்வாதாரத்துல பெரிய பரக்கத்து இருக்குது, பெரிய நியாமத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் தெரியுமா. இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யார் உலகத்தை விரும்புகின்றார்களோ, யார் உலகத்தை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அந்த உலகத்தை பரிபூர்ணமாக கொடுத்து விடுவான். ஆனால் அவர்களுக்கு உலாய்க லைஸலஹும் ஃபில் ஆখিরা, மறுமையில ஒண்ணுமே கிடையாது. எதை தவிர தெரியுமா, இல்லன்னார், நரகத்தை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்காது. அப்ப நமக்கு சோதனைகள் கிடைக்குது, பொருளாதாரத்துல குறைபாடு ஏற்படுது, கஷ்டங்கள் ஏற்படுதுன்னு சொன்னா அந்த கஷ்டங்களை சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சகித்துக் கொண்டார்களோ, அவருடைய கஷ்டத்தை அவர்கள் சகித்துக் கொண்டு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தார்களோ, அதை போலலாம் நாம இன்னைக்கு வாழல. ஆகவே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தை மார்க்கத்திற்காக வேண்டி, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஹிதாயத்திற்காக வேண்டி சகித்துக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த சகிப்புத்தன்மைக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலியை மறுமையில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன அமலாக இருந்தாலும் அந்த அமல்கள் இறைவனுக்காக வேண்டி நாம் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதுல வெற்றி இருக்கு. அல்லாஹ் அதைத்தான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வல் ஆகிபத்து லிமனித்தகா வல் ஆகிபத்து கைருல் லிமனித்தகா, இறுதி முடிவு பயபக்தி உடையவர்களுக்கு நல்லதாகத்தான் இருக்கும் என்பதாக. ஆகவே அந்த இறுதி முடிவு நல்லதாக இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில எவ்வளவு தியாகங்களை அறிந்திருக்கின்றார்கள், அடைந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை போன்று ஒரு தியாக உணர்வோடு, ஒரு கொள்கை உறுதியோடு, தக்வாவோடு வாழக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.